திருவாரூரில் வீட்டுமனை ஒப்புதல் ரசீது வழங்க 7,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வழக்கில் கைது செய்யப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலரின் உதவியாளர் 3வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரவி வழங்க கேட்கலாம். ரவி, வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். திருவாரூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலராக பணிபுரியும் சுவாமிநாதன் திருவாரூர் அருகே உள்ள இந்த கீழக்காகுடி பகுதியை சேர்ந்த பாரதிதாசன் என்பவரும் வீட்டுமனை ஒப்புகை ரசீது வழங்குவதற்காக 7,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இது தொடர்பாக பாரதிதாசன் திருவாரூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு காவல் போலீசாரிடம் புகார் அளித்த நிலையில லஞ்ச ஒழிப்பு போலீசார் அறிவித்தின்படி வசனத்துடைய 7,000 ரூபாய் ரொக்க பணத்தை பாரதிதாசன் வட்டார வளர்ச்சி அலுவலர் சுவாமிநாதன் கொடுத்துள்ளார். இதனை சுவாமிநாதன் பெற்றுக்கொண்ட போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையங்கலமாக அவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். இதற்கு உதவி செய்த அலுவலக உதவியாளர் சுரேஷ்குமார் வயது 51 என்பவரையும் போலீசார் கைது செய்து விசாரித்து வந்த நிலையில கழிவறைக்கு சென்று வருவதாக சென்ற சுரேஷ்குமார் அங்கிருந்து 3வது மாடிக்கு சென்று அங்கிருந்து குறித்து தற்கொலை முயற்சி என்பதை மேற்கொண்டுள்ளார். இதில் கை கால்களில் பலத்த காயமடைந்த சுரேஷ்குமாரை அங்கிருந்து அலுவலர்கள் மற்றும் போலீசார் மீட்டு திருவாரூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். முதலில் அவரை தனியார் மருத்துவமனை அனுமதித்த 1 மணி நேரத்தில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். இதையடுத்து அவர் உடல் திருவாரூர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டது. சுரேஷ்குமார் திருச்சி மாவட்டம் துவாக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.